Paz venal sakila los sile. Shivalda! The Untold Story of Americaன்னு பாரி பேசியிருந்த வீடியோவில் ஸ்பானிஷ் கான்குவஸ்ட் பற்றி அவர் சொல்லியிருந்தாரு. அதில் அவர் சொன்ன அத்தனையும் உண்மையா பொய்யான்னு போன வீடியோவில் சொல்லியிருப்பேன். இந்த வீடியோவில் உண்மையாகவே ஸ்பானிஷ் கான்குவஸ்டில் பாரிசாலன் சொன்னது போல நடந்துச்சா இல்லையான்னு டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வணக்கம் மக்களே, நான் உங்கள் வேங்கை, தமிழ் வேங்கை. ஸ்பானிஷ்ல ஒரு சின்ன நகரத்துல மிகவும் வறுமையான குடும்பத்தில் 1485 பிறந்தவர் தான் ஹெர்னன் கார்டிஸ். பிறக்கும் போதே உடல் நலம் குன்றி தான் பிறந்தாரு. இவருடைய பெற்றோர்கள் தன்னுடைய பையன் மிகப்பெரிய சட்ட நிபுணரா வருவான்னு படிக்க வச்சாங்க. ஆனா ஹெர்னன் கார்டிஸ் படிப்பை பாதியிலேயே நிறுத்திட்டு மறுபடியும் வீட்டுக்கு வந்துட்டாரு. 1501 ஆண்டு கொலம்பஸின் புது உலக கண்டுபிடிப்புகள் பற்றிய செய்திகள், அந்த இடங்களில் செல்வம் குவிந்து கிடக்குதுன்னு ஸ்பெயின் முழுக்க கொலம்பஸின் பயணம் பற்றிய தகவல்கள் பரவி இருந்த காலம் அது. இதை கேட்டதும் கார்டிஸ் தன்னுடைய பெற்றோர்கள் கிட்ட நான் இந்த புது உலகங்களை பார்க்கணும்னு கேட்கிறாரு. அவங்களும் சரின்னு சம்மதிக்கிறாங்க. அவங்களோட மிக தூரத்து சொந்தமான நிக்கோலஸ் டி ஒவாண்டோ அப்பதான் ஹிஸ்பானியோலா நகரத்துக்கு ஆளுநரா அமர்த்தப்படுறாரு. அவருடைய கண்காணிப்புல கார்டிஸை பார்த்துக்க சொல்லி கேட்டதும் அவரும் சரின்னு சம்மதிக்கிறாரு. சரியா கப்பல்ல பயணம் செய்யறதுக்கு முந்தின நாள்ல இவருடைய காலில் அடிபட்டுடுது. காலில் அடிபட்டதும் அந்த காயம் ஆடுறதுக்கு சில மாதங்கள் ஆனதும் சில மாதங்கள் கழிச்சு அவர் ஹிஸ்பானியோலாவுக்கு போய் சேர்ந்தாரு. அங்க போனதும் ராணுவத்துல இவருக்கு வேலை தராங்க. கியூபா அண்ட் ஹிஸ்பானியோலாவுடைய எஞ்சிய பகுதிகளை கைப்பற்றும் போர்ல இவர் கலந்துக்கிறாரு. இதுக்கப்புறம் இவர் 2 வருஷம் சட்டம் கொஞ்சம் படிச்சிருந்ததால நோட்ரி ஆபீஸ்ல இவரை சில மாசம் வேலையில வைக்கிறாங்க. வேலை நேரம் போக மீதி நேரத்துல குடிக்கிறது, சூதாடுறது, பொண்ணுங்க பின்னாடி சுத்துறதுன்னு எல்லா போக்கிரி வேலைகளையும் கார்டிஸ் பண்றாரு. 1510 ஆண்டு ஸ்பானியர்கள் தங்க தேடுதல் வேட்டைக்காக கியூபாவுக்கு போயிருந்தாங்க. இதுல கார்டிஸும் கலந்துக்கிட்டாரு. அந்த நேரத்துல கார்டிஸின் திறமையும் குழுவை கையாண்ட விதமும் ஆளுநர் டியாகோ வெலாஸ்குவேஸை வெகுவா கவர்ந்துச்சு. உடனே தன்னுடைய செக்ரட்டரியா கார்டிஸ்க்கு பதவி தந்தாரு. இதுக்கப்புறம் கியூபாவின் தலைநகரான சாண்டியாகோவின் மேயராவும் கார்டிஸை பதவி அமர்த்தினாரு டியாகோ. இந்த நேரத்துல டியாகோவுக்கு கொலம்பஸ் கண்டுபிடிச்ச இடங்களையும் தாண்டி இன்னும் ஸ்பானிஷ் அரசாங்கத்தை விரிவுபடுத்தணும்னு அவர் நினைச்சாரு. அப்ப தன்னோட மருமகன் கிரிசால்வா கிட்ட மேற்கு நோக்கி தங்க நகரம் ஏதோ இருப்பதாக ஏகப்பட்ட செய்திகள் வந்துட்டு இருக்கு, நீ போய் அந்த இடம் இருக்கா, அப்படி இருந்தா அதுல யார் வாழ்றாங்க, அந்த தகவல்கள்லாம் உண்மையானு நீ போய் சேகரிச்சுட்டு வான்னு அனுப்பி வைக்கிறாரு. சில தினங்கள் ஆகுது, சில வாரங்கள் ஆகுது, கிரிசால்வாவும் வரல. அவர்கிட்ட இருந்து எந்த தகவல்களும் பகிரப்படலைன்னதும் டியாகோ கிரிசால்வாவை தேடவும் தங்க நகரத்தை கண்டுபிடிக்கவும் புது குழுவை அனுப்ப திட்டம் போடுறாரு 36 வயது நிரம்பிய கார்டிஸ் தலைமையில். இந்த நேரத்துல கார்டிஸ்க்கும் டியாகோவுக்கும் வாய்க்கா தகராறு போயிட்டு இருந்தது. அது என்னன்னா, டியாகோவோட மச்சினி கேட்லினாவை கார்டிஸ் ஆசை காட்டி ஏமாத்திட்டான்னு, நீ அவளை கல்யாணம் பண்ண சம்மதிக்கிற வரைக்கும் உன்னை நான் இங்கிருந்து வெளியே போகவே விடமாட்டேன்னு ஜெயிலில் அடைக்கிறாரு டியாகோ. சரி, நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு கார்டிஸ் சம்மதிச்சு கல்யாணமும் பண்ணிக்கிறாரு. கல்யாணம் ஆனதும் கார்டிஸை ரிலீஸ் பண்ணிடுறாரு. ரிலீஸ் பண்ணதும் கிரிசால்வா ஒருவேளை தங்க நகரத்தை கண்டுபிடிச்சு அவனே அதை ஆளணும்னு அங்கேயே தங்கிட்டானோன்னு ஒரு கோணத்துல யோசிக்கிறாரு. இன்னொரு பக்கம் அங்கிருந்த காட்டுவாசிகள் இவனை கொன்னுட்டாங்களோன்னு இன்னொரு கோணத்துலயும் யோசிச்சு கார்டிஸ் கிட்ட நீ உடனே கிளம்புறதுக்கு தயாராகுன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புறாரு. அப்ப கிரிசால்வா குழுவோட ஒரு சின்ன கப்பல் வந்து, நீங்க சொன்னது போல நாங்க ஒரு தீவுக்கு போனோம், அங்க போனதும் எங்களை நல்லா வரவேற்றாங்க, தங்கத்தை பரிசா தந்தாங்க, நல்ல உணவு தந்தாங்கன்னு சொல்றான். இதை கேட்டதும் டியாகோ கார்டிஸை விட்டுட்டு அந்த தங்க நகரத்தை நாம கைப்பற்றி ஸ்பானிஷ் அரசாங்கத்துக்கிட்ட பேர் வாங்கணும்னு நினைச்சான். அதனால கார்டிஸ் கிட்ட இந்த தீவை விட்டு நீ போகக்கூடாது, இந்த மிஷன்லயே நீ கலந்துக்க கூடாதுன்னு தூதுவன் கிட்ட உத்தரவு சொல்லி அனுப்புறான். ஆனா இந்த உத்தரவு கார்டிஸ் கிட்ட போறதுக்கு முன்னாடியே கார்டிஸ் 600 வீரர்களை அந்த நகரத்தை கைப்பற்றிட்டா ஏகப்பட்ட பொண்ணும் பொருளும் ஸ்பானிஷ் அரசாங்கம் உங்களுக்கு தரும்னு சொல்லி இவன் பக்கம் சேர்த்துக்கிட்டான். கூடவே 6 பெரிய கப்பல்களையும் தன் வசம் சேர்த்துக்கிட்டான். நவம்பர் 18, 1518 டியாகோ கிட்ட இருந்து தப்பிச்சு போறான் கார்டிஸ். இவனை பிடிக்க சொல்லி டியாகோ அனுப்பின எல்லாரையும் ஏமாத்திட்டு போயிட்டே இருந்தான் கார்டிஸ். அந்த நேரத்துல 700 வீரர்களும் 7 கப்பல்களையும் தன் வசம் வச்சிருந்தான் கார்டிஸ். பிப்ரவரி 1519 தன்னோட படைகளை கூட்டிட்டு கியூபாவை விட்டு போறான் கார்டிஸ். மாயன்ஸ் அண்ட் ஆஸ்டெக்ஸ் இருக்க யுகாட்டன் தீவுகளுக்கு போறது அவ்வளவு சுலபமான காரியம் இல்லை மக்களே. பயங்கர சூறாவளி, பலத்த காற்று, பலத்த அலையை தாண்டி தான் போனோம். அப்படி போயிட்டு இருக்கும்போது பலத்த சூறாவளி ஒன்று இவன் குழுவுடைய கப்பலை கவுத்து போட்டுச்சு. அதுல இருந்து தப்பிச்சு புயல் கரையை கடக்கும் வரைக்கும் சாண்டா க்ரூஸ் தீவில் தஞ்சம் புகுந்தாங்க. சுமார் 1 மாசம் இங்கேயே தங்கியிருந்து எல்லா கப்பல்களையும் சரி செஞ்சுட்டு மாயன் மக்களின் ஒரு பகுதியோட சந்தோஷமா இருந்துட்டு சேர வேண்டிய இடத்துக்கு போய் சேர்ந்தாங்க.
போய் இறங்குனதும் கோர்டிஸ் முதல்ல சந்திச்சது மாயன் இன மக்கள். ஆனா பாரிசாலன் மாயன் இனமே இவர் வரும் முன்பு அழிஞ்சிடுச்சுன்னு பேசி வச்சிருக்காரு. கோர்டிஸ் வரதுக்கு 8 வருஷத்துக்கு முன்னாடியே சிறு படகுல வந்த 20 ஸ்பானியர்களை மாயன்ஸ் சிறைப்படுத்தினாங்க. அதுல இருந்து தப்பிச்ச ஒரு பாதிரியார் கோர்டிஸ் கிட்ட வந்து சிக்கிறாரு. கோர்டிஸ்க்கு மாயன்ஸ் கூட பேசுறதுல ரொம்ப சிக்கல் இருந்ததால இன்டர்பிரட்டர் தேவைப்பட்டுச்சு. அப்பதான் அந்த தப்பிச்ச ஆளுக்கு மாயன்களுடைய மொழி நல்லா தெரியும்னு சொல்றான். கோர்டிஸ் உடனே இவனை அவன் கூட சேர்த்துக்கிறான். அவன் பெயர் ஆகிலார். அவன் ஒரு பாதிரியார். இந்த இடத்துல இருந்த லோக்கல் குழு தலைவன் 10 செவ்விந்திய பெண்களை அடிமையா கோர்டிஸ்க்கு தரான். அதுல ஒரு பெண் செந்தல் மாயா அண்ட் நகுதல் ஆஸ்டக் மொழியையும் பேசுவா. நல்லா கவனிங்க, மாயன் மொழியான செந்தல், ஆஸ்டக் மொழியான நகுதல் ரெண்டுமே தூய தமிழ் பெயர்கள். இந்த மொழிகள் அந்த பெண்ணுக்கு நல்லாவே தெரியும். இதனால கோர்டிஸ் இந்த பொண்ணுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து கிறிஸ்தவலா மாத்தி தன்னோட இன்னொரு இன்டர்பிரட்டரா சேர்த்துக்கிட்டான். இந்த பெண்ணை லா மேலின்சின்னு கூப்பிடுவாங்க மாயன் மக்கள். இவளைத்தான் பாரிசாலன் ஆஸ்டக்கின ராணியை கடத்தி கொண்டு போய் பிரிட்டிஷ்ல கென்யாலன்னு கதை விட்டு வச்சிருக்காரு. உண்மையில் ஸ்பானிஷ் கான்குவெஸ்ட் முடிகிற வரைக்கும் லா மேலின்சி கோர்டிஸ்க்கு மிகப்பெரிய ஆதரவாகவும் துணையாகவும் உதவியாகவும் இருந்தா. அது மட்டும் இல்லாம கோர்டிஸுடைய மகனையும் அவ பெற்றெடுத்தா. கோர்டிஸ் தன்னுடைய 700 வீரர்களில் 350 பேரை மட்டும் ஆஸ்டக்ஸை நோக்கி ஆயுதங்களோடு கூட்டிட்டு போறான். போற வழிநடுக சின்ன சின்ன அந்நியர்களை எதிர்க்கும் செவ்விந்தியர்களை சுலபமா ஜெயிச்சுட்டு போயிட்டே இருக்கான். அப்ப முக்கியமான 2 நகரங்களை அவன் சந்திக்கிறான். அதுல ஒரு மக்கள் கூட்டத்துடைய பெயர் லாக்ஸ்காலா. இதுல சுமார் 1,00,000 பேர் ஆஸ்டக்கை எதிர்த்து பல காலமா சண்டை போட்டுட்டு வர போர்க்குணம் கொண்ட மக்கள். இன்னொரு மக்கள் கூட்டம் தான் சோழ மக்கள். இவங்க கலை, அறிவியல், பக்தியில் சிறந்து விளங்கிய மக்கள் கூட்டமா இருந்தாங்க. இவங்க ஆஸ்டக்ஸின் போர்க்கூட்டத்தில் ஒரு பிரிவாகவும் இருந்தாங்க. கோர்டிஸ் போன பாதை முதல்ல லாக்ஸ்காலா மக்கள் இருக்கும் இடத்துக்கு கொண்டு போகுது. அங்க அந்த மக்கள் கிட்ட தான் வந்த நோக்கத்தை சொல்றான். நான் சண்டை போட வரல, ஸ்பெயின் ராஜ்யத்தோடு செவ்விந்தியர்களை இணைப்பது பற்றி தான் பேச வந்திருக்கேன்னு சொல்றான். அதுவும் இல்லாம மதமாற்ற நோக்கமும் இவனுக்கு இருந்ததை வெளிப்படையா சொல்லி ஒரே கடவுளின் செய்தியை இங்கு கொண்டு வந்திருக்கிறேன்னு சொல்றான். அந்த மக்கள் இதை கேட்டுட்டு இருக்கும் போது உணவும் தண்ணீரும் அவங்க தருவாங்கன்னு நினைச்சான். ஆனா கோர்டிஸை அவங்க எதிர்த்து சண்டை போட ஆரம்பிச்சாங்க. முதல் முறையா ஸ்பானிஷ் ஆர்மி சண்டை போட்டது இந்த லாக்ஸ்காலா செவ்விந்தியர்களோட தான். 3 நாளா இந்த போர் நடந்துச்சு. இறுதியில் உங்களோட நாங்க சேர்ந்து ஆஸ்டக்ஸை எதிர்க்கிறோம்னு ஸ்பானிஷ் ஆர்மி கிட்ட சரண்டர் ஆனாங்க லாக்ஸ்காலா மக்கள். அடுத்து சோழர்களை நோக்கி போறான். சோழர்கள் சின்ன சண்டை மட்டும் போட்டாங்க. ஆனா லாக்ஸ்காலா அளவுக்கு ஸ்பானியர்களை எதிர்க்கல, மாறாக சரண்டர் ஆனாங்க. இதுக்கடுத்து கோர்டிஸ் செவ்விந்தியர்களின் கடவுள் சிலைகளை உடைக்கிறான். கடல் மட்டத்திலிருந்து 7000 அடி உயரத்துல கோர்டிஸின் ஸ்பானிஷ் வீரர்களும் லாக்ஸ்காலா வீரர்களும் 1000க்கும் மேற்பட்டோர் சோழ நகரத்துல இருந்தாங்க. எவ்வளவு பேருக்கும் போதுமான உணவு இங்க இல்லைன்னு சொன்னதும் கோர்டிஸ் அவங்கள மிரட்டுறான். சரி, கொஞ்ச நேரம் கடத்தினா நம்முடைய ஆஸ்டக் மன்னன் வந்து இவங்களை அடிச்சு நம்மளை காப்பாத்துவான்னு காலம் கடத்தினதை உணர்ந்த கோர்டிஸ் நகரத்தோட கதவுகளை மூட சொல்லிட்டு 3000க்கும் மேற்பட்ட சோழர்களை கொன்னான். இந்த செய்தி ஆஸ்டக் மன்னன் 2ஆம் மோக்தெசுமாவுக்கு தெரிஞ்சதும் பயத்துல நடுங்குறான். ஏன்னா ஆஸ்டக் நாட்காட்டியின் படி அந்த வருஷத்துல மிகப்பெரிய அசம்பாவிதம் நிகழும்னு குறிப்பிட்டிருந்ததால மனுஷன் அலறிட்டான். இது தன்னுடைய இனத்தின் கடவுளான கோச்சிங்கோனுடைய கோபம்னு பயப்பட ஆரம்பிச்சான். உடனே தன்னோட 2 தூதுவர்களை அழைச்சி தங்கமும் வெள்ளியும் உயர்ந்த ஆடைகளையும் தந்து இன்னும் கூட தரேன், மாதம் பணம் கூட செலுத்துறேன், இதை வாங்கிட்டு நீ இங்கிருந்து போகணும்னு தூதுவர்கள் கிட்ட சொல்லி அனுப்புறான் மோக்தெசுமா. இதை கேட்ட கோர்டிஸ் இல்ல நான் நட்பா தான் வந்திருக்கேன், சண்டை போட வரவே இல்லை, ஆனா நான் மன்னரை பார்த்தே ஆகணும்னு சொல்றான். இல்ல, அது நடக்கவே நடக்காது, மன்னருக்கு உடல்நிலை சரியில்லைன்னு அந்த தூதுவர்கள் சொல்றாங்க. கோர்டிஸ் இவங்க பேச்சை கேட்டுட்டு திரும்பி பார்க்கறான். இவன் வந்த வழிநடுக ஆஸ்டக் ஜூ இருந்தது. அந்த ஜூ முழுக்க வேட்டையாடும் மிருகங்களை இவங்க அடைச்சு வச்சிருந்தாங்க. இவங்க நாம திரும்பி போகும்போது இந்த மிருகங்களை திறந்து விட்டா நம்ம படைகள் மொத்தத்தையும் காலி பண்ணிடும்னு பயந்து நான் மன்னனை பார்த்தே ஆகணும்னு சொல்றான் கோர்டிஸ். கொஞ்ச நேரம் கழிச்சு பல்லக்குல மன்னன் வந்து இறங்குனதும் அதை பார்த்த லாக்ஸ்காலான் மக்கள் சிரிக்கிறாங்க. கோர்டிஸ்க்கு ஒண்ணுமே புரியல. ஏன்டா சிரிக்கிறீங்கன்னு கேட்டதும் இது மன்னனே கிடையாது, இது மன்னன் வேஷத்தில் வந்த போலியான ஆள்னு சொல்றான். கோர்டிஸ் செம கடுப்பாகிறான். சரி, இனியும் காலதாமதம் பண்ணக்கூடாதுன்னு மோக்டெசுமா கோர்டிஸை ஃபேஸ் டு ஃபேஸ் பார்க்கணும்னு ஒரு தனி அறையில் சந்திக்கிறான். அப்ப நான் உங்களுக்கு தலைவணங்குறேன்னு சொன்னதும் கோர்டிஸ் ஸ்பெயின் அரசுக்கு அடிபணிகிறதா ஆஸ்டக் மன்னன் சொல்லிட்டான்னு நினைச்சு சரி வந்த வேலை முடிஞ்சதுன்னு அங்கிருந்து கிளம்புறான். அடுத்த நாள் வீராக்ரூஸ்ல ஸ்பானிஷ் அவுட் போஸ்ட் மேல தாக்குதல் நடத்துறாங்க செவ்விந்தியர்கள். இதை கேட்ட கோர்டிஸ் 50 வீரர்களோட கோட்டைக்குள்ள புகுந்து மோக்டெசுமாவை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வந்தான். யார் ஸ்பானிஷ் அவுட் போஸ்ட்டை தாக்குனது, எனக்கு அது மட்டும் தான் தெரியணும்னு கேட்கறான். மோக்டெசுமா எனக்கு அதை பத்தி தெரியாது, நிச்சயம் என்னோட எதிரிகள் தான் இதை பண்ணிருப்பாங்கன்னு சொல்றான். ஆனா கோர்டிஸ் செம்ம கடுப்புல இருந்ததால உண்மை என்னன்னு உறுதியா எனக்கு தெரியும் வரைக்கும் நீ என்னோட காவல்ல தான் இருக்கணும்னு எல்லா உத்தரவுகளையும் ஆஸ்டக் மன்னன் சார்பா இவன் தான் பிறப்பிச்சான்.
ஏப்ரல் 1520 வரைக்கும், அதாவது சில மாசம் மட்டுமே ஆஸ்டெக் மக்கள் தங்களுடைய மன்னனை பாதுகாக்க சின்ன எதிர்ப்பு காட்டினாங்க. ஆனா கார்டிஸ் அதை சரி பண்ணிட்டு, இனி நீயும் நானும் நண்பர்கள், நாம போட்ட ஒப்பந்தத்தின்படி நடந்துப்போம், நான் ஸ்பெயினுக்கு போய் புதிய கப்பல்களோடு திரும்பி வரேன்னு சொல்லிட்டு போறான். போகும்போது கார்டிஸ்க்கு ஸ்பானிஷ் கப்பல்கள் புதுசா வீராக்ரோஸ்ல வந்து நிக்கிற செய்தி அவனுக்கு தெரிய வருது. அதுவும் 600 வீரர்களோட வந்திருக்காங்க. எதுக்கு வந்திருக்காங்கன்னா கார்டிஸை கைது பண்ண. ஆனா கார்டிஸ் தன்னோட பாதி படைய வீராக்ரோஸ்க்கு கூட்டிட்டு போய் அங்க இவனை கைது பண்ண வந்த தளபதி பான்ஃபிலோ நர்வாஸை இவன் கைது பண்ணி அவனோட வந்த 600 வீரர்களையும் இவன் படையில சேர்த்துக்கிட்டான். இந்த சம்பவம் வீராக்ரோஸ்ல நடந்துட்டு இருக்கும் போது டெனோச்டிட்லான்ல அமளி துமளி நடந்துட்டு இருக்கு. வீராக்ரூஸ்க்கு கார்டிஸ் போகிறதுக்கு முன்னாடி 100 ஸ்பானிய வீரர்களை டெனோச்டிட்லான்ல விட்டுட்டு போனான். அதுல இவனோட முக்கியமான அசோசியேட் மற்றும் தளபதியான பெட்ரோ டி ஆல்வரடாவையும் சேர்த்து இங்க விட்டுட்டு போனான். கார்டிஸ் போறதுக்கு முன்னாடி மே 16ஆம் தேதி எங்க இனத்தின் திருவிழா ஒண்ணு இருக்கு, அதை நாங்க கொண்டாட அனுமதி வேணும்னு மோக்தசுமா கார்டிஸ் கிட்ட கேட்கறான். இவனும் அதுக்கு சம்மதிச்சுட்டு அங்கிருந்து போனான். போனதும் இந்த 100 பேருக்கு பணிவிடை பண்ண ஆட்கள் பணிவிடை செய்யறதை நிறுத்தினாங்க. கார்டிஸ் கொண்டு வந்து வச்ச கன்னிமேரியின் சிலையை இவங்க நீக்கிட்டு தங்களுடைய ஆஸ்டெக் கடவுள்கள் எந்த இடத்துல இருந்தாங்களோ அந்த இடத்துல கொண்டு வந்து வச்சாங்க. இதை பார்த்துட்டு இருந்த ஆல்வராடோ செவ்விந்தியர்கள் ஸ்பானியர்களை எதிர்த்து சண்டை போட போறாங்கன்னு நினைச்சு அவங்க வழியிலேயே அந்த திருவிழாவை கொண்டாட விட்டான். எல்லா பெரிய மனுஷங்களும் கோட்டைக்குள்ள இந்த விழாவில் கலந்துக்க வந்ததும் கொஞ்ச நேரம் கழிச்சு கதவுகளை சாத்தி ஊர் பெரியவங்களையும் பார்வையாளர்களையும் சேர்த்து 3000 பேரை ஆல்வராடோ கொன்னான். வெளியே இருந்த மக்கள் இதை கேட்டதும் கோபமடைந்து 100 ஸ்பானியர்களையும் அழிச்சே ஆகணும்னு போர் முரசு ஊதி ஆயுதங்களை ஏந்தி எல்லா ஆஸ்டெக் மக்களும் கதவுகளை சுத்தி நிக்கிறாங்க. பயத்துல ஆல்வராடோ மோக்தசுமா கழுத்துல கத்திய வச்சு இவங்களை அமைதியாக்க சொல்றான். ஆனா மன்னனுக்கே உண்டான மதிப்பை மோக்தசுமா இழந்ததால அவனோட மக்களே அவனை கல்லால அடிச்சாங்க. இந்த நிகழ்வு பற்றிய தகவல் கார்டிஸ்க்கு 2 வாரம் கழிச்சு தெரிய வருது. விஷயம் தெரிஞ்சதும் உடனே 400 வீரர்களை சேர்த்துட்டு ஜூன் 24ஆம் தேதி வரான். டெனோச்டிட்லானுக்கு வந்து பார்த்தா அவனோட ஸ்பானிஷ் ஆர்மி சோறு தண்ணி இல்லாம சாகர நிலையில இருக்காங்க. சண்டை இல்லாம, போராட்டம் இல்லாம, எதிர்ப்பு இல்லாம, ரத்தம் இல்லாம ஆஸ்டெக் அரச ஸ்பானிஷ்க்கு வரி செலுத்தும் அரசா மாத்த நினைச்ச அவனோட கனவுல அவனுடைய தளபதி ஆல்வராடோ மண்ணவாரி போட்டுட்டான். சரி, இப்பவும் இந்த எதிர்ப்பை நிறுத்தலாம்னு மோக்தசுமா கிட்ட அவரோட மக்களை சமாதானப்படுத்த சொல்றான். ஆனா நான் சக்தியற்றவனா இருக்கேன், இனி என் பேச்சை என் மக்கள் கேட்க மாட்டாங்கன்னு அழறான். மறுபடியும் கல்லால அடிக்கிறாங்க. கல்லால் அடிப்பட்ட மோக்தசுமா அந்த காயத்தால 3 நாள்ல இறந்து போறான். மோக்தசுமா இறந்த அன்றிரவே கார்டிஸ் தன்னோட படைகளை கூட்டிட்டு அங்கிருந்து வெளியேறினான். தன்னோட படைய பல கிலோமீட்டர் தொலைவில் பசியும் பட்டினியோடவும் தாகத்திலையும் கடுமையான வெயில்லையும் பயணம் பண்ண வச்சு லாக்ஸ்காலா மக்கள் இருந்த இடத்துக்கு வந்ததும் செம்ம கடுப்புல இலைப்பாரிட்டு மறுபடியும் வெறியோட தயாராகி ஆஸ்டெக்ஸ்க்கு எதிராக இருந்த செவ்விந்தியர்களையும் அவங்களுக்கு ஆதரவாக இருந்த செவ்விந்தியர்களையும் சண்டை போட்டு ஜெயிச்சு 1520ஆம் ஆண்டு மத்திய மெக்சிகோ மொத்தத்தையும் கார்டிஸ் தன்னுடைய ஆளுமைக்கு கீழ் கொண்டு வந்தான். ஆஸ்டெக்ஸின் அலைஸை கார்டிஸ் அழிக்கணும்னு நினைச்சப்ப அவனுக்கு உதவியா இன்னொரு நண்பன் வந்து சேர்ந்தான். அவன் தான் ஸ்மால் பாக்ஸ். ஐரோப்பாவையே ஸ்மால் பாக்ஸ் அந்த காலத்துல புரட்டி போட்டுட்டு இருந்துச்சு. மெக்சிகோவுக்கு எப்படி வந்துச்சுன்னா கார்டிஸை கைது பண்ண வந்த கப்பல்ல இருந்த ஒரு ஆப்பிரிக்க அடிமை மூலமா பரவி இருக்கு. கொஞ்ச நாள்லயே செவ்விந்தியர்கள் 3/4 பேரை ஸ்மால் பாக்ஸ் கொண்டுச்சு. ஆஸ்டெக் எம்பையருடைய அடுத்த அரசனாக வரவிருந்த மோக்தசுமாவின் சகோதரனையும் ஸ்மால் பாக்ஸ் கொண்டுடுச்சு. ஆனா பாரி மோக்தசுமாவுடைய தம்பி பத்தி என்ன சொன்னாருன்னு நீங்க கேட்டு பாருங்க அந்த வீடியோல. ஆஸ்டெக் மக்கள் தொகையில் கால்வாசி ஸ்மால் பாக்ஸால இறந்து போனாங்க. மொத்தம் 2 லட்சம் மக்கள் இறந்து போனாங்க. ஸ்மால் பாக்ஸ் செவ்விந்தியர்களின் ஒட்டுமொத்த எதிர்ப்பையும் அடியோடு அழிச்சிருச்சுன்னு தான் சொல்லணும். ஏன்னா பாதி மக்கள் ஸ்பானியர்களை எதிர்க்கவே நினைக்கல இந்த கோரமான இயற்கை பேரழிவிற்கு பிறகு. ஜூன் 1521 கார்டிஸ் எஞ்சியிருந்த ஆஸ்டெக் வீரர்களை எல்லா பக்கமும் சுத்தி வளைச்சு தாக்கினா கொடூரமான போர் அப்பதான் அரங்கேறிச்சு. ஆகஸ்ட் 13 கார்டிஸே தன்னுடைய கையால கடைசி ஆஸ்டெக் அரசனான மோக்தசுமாவின் உறவினன் குவாதமுக்க கைது பண்ணா. கைது பண்ணும் போதே என்னை தயவு செய்து கொன்னுடு, இது என்னோட வீரத்துக்கு இழுக்கு, என் கடவுளுக்கும் என் மக்களுக்கும் நான் செய்யும் துரோகம்னு கெஞ்சனா. ஆனா கார்டிஸ் இவனை கொல்லணும்னு நினைக்கவே இல்லை. மாறாக இவரை நியூ ஸ்பெயினுடைய ஆஸ்டெக் மன்னன்னு ஸ்பெயின்ல அறிவிச்சான் கார்டிஸ். இதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா ஐரோப்பிய பழக்க வழக்கங்களுக்குள் தள்ளப்பட்ட ஆஸ்டெக் மக்கள் மொத்தமா அழிஞ்சு போறாங்க. இப்ப ஆஸ்டெக் அண்ட் மாயன் இனம் மக்களுடைய வம்சாவளிகள் தங்களுடைய பாரம்பரியத்தை மறக்காம இன்றளவும் அந்த கொடூரமான இன அழிப்பின் சுவடுகளை தங்களுடைய மனசுக்குள்ள சுமந்துட்டே வாழ்ந்து வராங்க.
பிறக்கும் போதே நோய்வாய்ப்பட்டு பிறந்த ஒருத்தன் கடல் கடந்து வந்து ஒரு இனத்தோட அழிவுக்கே காரணமா இருப்பான்னு கதைகளில் கூட நாம படிச்சிருக்கவே மாட்டோம். அப்படிப்பட்ட வரலாறு தான் ஹெர்னன் கார்டிஸ் உடைய வரலாறு. இதுதான் மக்களே உண்மையா செவ்விந்தியர்களுக்கும் ஸ்பானியர்களுக்கும் இடையே நடந்த வரலாறு. பாரி சொன்னதுக்கும் உண்மையான வரலாறுக்கும் எவ்வளவு வேறுபாடுகள் எவ்வளவு புனைவுகள் இருக்குன்னு நீங்களே பாருங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்ல பார்க்கலாம். Until then, stick with me on my social media handles. Arigato மக்களே. That's all, folks.